ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்பெசிஃபல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன ஃபிர் ஆயி ஹசீன் தில்ருபா அப்படிங்கிற ஹிந்தி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் டாப்ஸி, விக்ராந்த், சுனி கௌஷல் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் தேப்ராஜ் தேசாய். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 2021 ரிலீஸ் ஆன ஹசீன் தில்ருபா படத்தோட சீக்வல், அதாவது செகண்ட் பார்ட். ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டாப்ஸி அண்ட் விக்ராந்த் இவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. ஆனால் டாப்ஸிக்கு வந்து ஒரு அஃபேர் இருக்கும். அது விக்ராந்துக்கு தெரிய வந்து ஒரு சண்டேல அந்த பையன் வந்து செத்துருவான். சரி, போலீஸ் கிட்ட இருந்து எப்படியா தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விக்ராந்தே வந்து செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. அதுல இருந்து அப்படியே கட் பண்ணா செகண்ட் பார்ட் ஸ்டார்ட் ஆகுது. டாப்ஸி ஆக்ரால ஒரு ஃபேமிலியோட இருக்காங்க. அங்க விக்ராந்த் உயிரோட தான் இருக்காரு. பட் ஆனா ரெண்டு பேரும் கான்டாக்டே இல்லாத மாதிரி நடிக்கிறாங்க. பிகாஸ் போலீஸ் வந்து அவங்களை ஃபாலோ பண்றாங்க. அந்த டைம்ல சன்னி கௌஷல் வந்து டாப்ஸியை வந்து ஒரு சைடா லவ் பண்றாரு. ஒரு பாயிண்ட்ல டாப்ஸி அண்ட் விக்ராந்த் ரெண்டு பேருக்குமே போலீஸ் நெருக்கடி ஜாஸ்தியான டாப்ஸி ஒரு பிளான் பண்றாங்க. நான் சன்னியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா போலீஸ்க்கு சந்தேகம் வராது. அண்ட் அவனும் அப்பாவி தான். ஸோ அவனை ஈஸியாக ஏமாத்திட்டு நம்ம தப்பிச்சு வேற கண்ட்ரிக்கு போயிடலான்னு பிளான் பண்றாங்க. பட் அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே நடக்குது. ஏன்னா சன்னி அவங்க நினைக்கிற மாதிரி அப்பாவியும் ரொம்ப நல்லவனும் கிடையாது. அது கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, சன்னி விக்ராந்தோட டாப்ஸியை போக விட்டாரா, போலீஸ்க்கு விக்ராந்த் உயிரோட தான் இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்ததா, இவங்க எல்லாருமே போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா இல்ல தப்பிச்சிட்டாங்களா அப்படிங்கறத பாக்குறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர் படம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவ் தோன்றது, இந்த படத்துல நிறைய ட்விஸ்ட் எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. அதுவும் டுவர்ட்ஸ் த எண்ட்ல நிறைய விஷயத்த வந்து அன்ரிவீல் பண்ணுவாங்க. அந்த பார்ட் எல்லாமே கொஞ்சம் சுவாரஸ்யமா தான் இருந்தது. அண்ட் வழக்கம் போல பெர்ஃபார்மன்ஸ்ல டாப்ஸி சூப்பரா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அண்ட் சப்போர்ட்டிங்கா சன்னி கௌஷாலும் வந்து அவரோட பெஸ்ட்டை கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். அண்ட் படத்தோட ஆரம்பத்துல இருந்தே இந்த ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி தான் போயிட்டு இருக்கும். ஒரு போலீஸா வர ஜிம்மி இவங்க எப்படியாவது நான் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்காரு. அவர் இன்வெஸ்டிகேட் பண்ற விதமும் இவங்க அதுல இருந்து எஸ்கேப் ஆகிற விதமும் ஒரு புக்கை பேஸ் பண்ணி இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்தது. டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபியும் ஒரு மெலடி சாங்கும் நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ் பார்க்கலாம். முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த படத்துல தேவையில்லாம யமுனா நதியில ஒரு முதல்ல சுத்திட்டு இருக்குது அப்படின்னு படத்தோட ஸ்டார்டிங்ல காட்டுவாங்க. ஸோ அப்பவே நமக்கு புரிஞ்சுக்க வேண்டியதான் இந்த முதல்ல ஏதோ பெரிய விஷயம் பிளே பண்ண போகுது அப்படின்னு. ஏன்னா அதே மாதிரி தான் கடைசி முடிச்சிருப்பாங்க. பட் ஆனா பெருசா அந்த படத்துக்கு அது தேவையே இல்லை. ஏன்னா அந்த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்ஃபிட் மாதிரி தான் இருந்தது. பட் ஆனா அதுக்கு இவங்க பயங்கரமா ப்ரெப் ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க அதுகிட்ட தப்பிக்கிறதுக்காக. அண்ட் சில ட்விஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வச்ச மாதிரி இருந்தது. ஏன்னா நமக்கு பார்க்கும்போது ஆக சூப்பர் ட்விஸ்டா இருக்கே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நமக்கு தோணாது. என்னடா இது ஏன்டா இங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் சில இடங்கள்ல அடல்ட் கண்டென்ட் லைட்டா இருக்கும். ஸோ ஃபேமிலியோட அந்த குழந்தையோட பார்க்கும்போது கொஞ்சம் காஷியஸா பாருங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் சீக்வல். ஆனா எண்டிங்கும் வந்து ஓரளவுக்கு கன்வின்சிங்கா தான் இருந்தது. ஆனா நடுவில் வர போர்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் குழப்பிட்டாங்க. ஆனா ஓவராலா இந்த படமா பார்க்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான மூவி தான். தமிழ் டப்பிங்லயும் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்குது. இந்த வீக்கெண்ட் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.